இப்பவும் நம்மளோட சுயநலத்துக்காக தான் கண்மணிய கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். என் மூஞ்சில முழிக்கவே பிடிக்காம வீட்டை விட்டு போனவளுக்கு இப்படி என்ன பார்க்க வைக்கிற பெரிய சங்கடத்தை கொடுத்துட்டேனே. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பாவிய குழந்தை மனசா இருந்த ஒரு பொண்ண இப்படி இறுக்கமா நான் மாத்திட்டேனே. என்ன நடந்துச்சு கண்மணி? ஏன் அழுதுட்டு இருக்க? இவ்வளவு நாளா இந்த வீட்டுலதான் எல்லாரும் என்ன திட்டுவாங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு பழகி போச்சுங்க. ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு வெளியில காய் வாங்கிட்டு இருந்தேன். எதிர்த்த வீட்டுல யாரோ புதுசா குடி வந்திருக்காங்க போல. அந்த அம்மா என்ன பார்த்து, நீ சைக்கிள்ல தெரு தெருவா இடியாப்பம் வித்தவ தானே, எப்படி இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்த, நீ என்ன பண்ணி மயக்கிற, எப்படி இந்த குடும்பத்துல உன்னை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு 4 பேருக்கு முன்னாடி ரொம்ப நக்கலா பேசிட்டாங்க. நீ எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற? யாரு உன்னை ராசி இல்லாதவன்னு சொன்னா? அப்படி நினைக்கிறத முதல்ல நிறுத்து. இந்த வீட்டுல இருக்கிறதுலயே ரொம்ப ராசியானவ நீதான். இந்த குடும்பத்தோட கௌரவத்தை கட்டி காப்பாத்துறதே நீதான். அது மட்டும் இல்ல கண்மணி, அலங்கோலமா இருந்த இந்த வீட்டை அழகுபடுத்தினதே நீதான். இந்த குடும்பமே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. இதுல என்னங்க இருக்கு? திறந்து பாரு. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? நீதான் ஸ்பெஷல். புடவை உனக்கு பிடிச்சிருக்க கண்மணி? ரொம்ப அழகா இருக்குங்க. என்ன பிளாஷ்பேக்கா? அதான் அண்ணி திரும்பி வந்துட்டாங்களே, அப்புறம் என்ன ஃபீலிங்ஸ்? இந்த வீட்ல பழைய சந்தோஷம் திரும்பி வந்துரும்டா. அம்மாவும் சீக்கிரமா சரியாயிடுவாங்க. சாரி கண்மணி, நீ என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இந்த வீட்டை விட்டு அவசர அவசரமா போயிட்ட. ஆனா நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவே இல்ல. அன்புக்கு உன் மேல காதல் இல்ல, அவர் உன்னை விரும்பவே இல்லைன்னு நான் எவ்வளவு தடவை சொன்னேன். ஆனா நீதான் அதை நம்பவே இல்ல. அவரு என்ன லவ் பண்ணத உன்கிட்ட சொன்னா நீ தாங்க மாட்டேங்கிறதுக்காக தான் அதை மறைச்சிட்டாரு. ஆனா நான் உனக்கு இந்த விஷயத்த தொடர்ந்து மறைமுகமா எவ்வளவோ தடவை சொல்லிட்டு தான் இருந்தேன். போதும், நிறுத்தியா வெண்ணிலா? உன்னை முழுசா நம்பினதுக்கு நீ ரொம்ப நல்லது பண்ணிட்ட.